இந்த பிரபஞ்சத்துல எல்லாமே ஒரு எனர்ஜி தான். நாம ஒருத்தர ஆழமா நேசிச்சு அவங்களோட நம்ம ஆன்மா கலந்துட்டா அவங்க நம்மள விட்டு எவ்ளோ தூரம் போனாலும் அந்த எனர்ஜி கனெக்ஷனை யாராலையும் துண்டிக்க முடியாது. சில நேரங்கள்ல உங்கள விட்டு பிரிஞ்சவங்க தங்களோட ஈகோவால உங்கள தேடி வராம இருக்கலாம். ஆனா அவங்க மனசுக்குள்ள உங்கள நினைச்சு ஒவ்வொரு நொடியும் ஏங்கிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களால உங்கள மறக்கவே முடியல அப்படிங்கறத அவங்க வாய் விட்டு சொல்லாட்டியும் இந்த பிரபஞ்சமும் உங்களுக்கு சில ரகசிய சிக்னல்கள் மூலமா உணர்த்திக்கிட்டே இருக்கும். உங்களுக்காக ஏங்கும் அந்த ஆன்மா உங்கள நினைத்து அழும்போது இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு காட்டும் அந்த 30 உண்மையான அறிகுறிகள் என்னென்ன? வாங்க ரொம்ப ஆழமா பாப்போம். இதுல எத்தனை சிக்னல்கள் உங்களுக்கு நடந்திருக்குன்னு கவனிங்க. வீடியோ ஃபுல்லா பார்த்தாதான் புரியும். வீடியோக்கு கடைசியில ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கேன். அத்தியாயம் 1, உடல் மற்றும் மனரீதியான சிக்னல்கள். தொலைதூரத்துல இருக்கிற ஒருத்தர் உங்களை ஆழமா நினைக்கும்போது அது முதல்ல உங்க உடல்லையும் மனசுலையும் சில மாற்றங்களை ஏற்படுத்தும். அந்த முதல் 8 சிக்னல்கள் இதோ. 1. விவரிக்க முடியாத மனநிலை மாற்றம், சடன் மூட் ஸ்விங்ஸ். நீங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க, ஆனா திடீர்னு ஒரு காரணமே இல்லாம உங்க மனசுல ஒரு பெரிய சோகம் கவ்விக்கொள்ளும். அது உங்க சோகம் கிடையாது ப்ரோ, அவங்க உங்கள நினைச்ச அழும் எனர்ஜி உங்கள தாக்குதுன்னு அர்த்தம். 2. காரணம் இல்லாத புன்னகை. சில சமயம் நீங்க தனியா உட்கார்ந்துட்டு இருக்கும்போது உங்கள அறியாமலே உங்க உதட்டுல ஒரு சின்ன சிரிப்பு வரும். 3. திடீர் புல்லரிப்பு, கூஸ் பம்ப்ஸ். எந்த ஒரு குளிரும் இல்லாதப்போ திடீர்னு உங்க உடம்புல ஒரு புல்லரிப்பு ஏற்படும். அவங்க உங்கள நினைத்து ஏங்குவதற்கான பிரபஞ்சத்தின் தொடுதல் இது. 4. அவர்களின் வாசனை, ஸ்மெல்லிங் தேர் சென்ட். அவங்க யூஸ் பண்ண பெர்ஃப்யூம் வாசனையோ அல்லது அவங்களோட அந்த இயற்கையான வாசனையோ சம்பந்தமே இல்லாத இடத்துல உங்களுக்கு திடீர்னு வீசும். 5. இதயம் படபடப்பது. எந்த பதற்றமும் இல்லாத நேரத்துல உங்க இதயம் திடீர்னு வேகமா துடிக்கும், ஹார்ட் பால்பிட்டேஷன்ஸ். 6. திடீர் எனர்ஜி. ரொம்ப சோர்வா இருப்பீங்க, ஆனா திடீர்னு ஏதோ ஒரு பெரிய எனர்ஜி உங்களுக்குள்ள வந்த மாதிரி ஒரு உணர்வு தோன்றும். 7. விக்கல்கள் அல்லது கண் துடிப்பு. பழங்காலத்திலிருந்தே சொல்ற ஒரு விஷயம். தொடர்ச்சியா விக்கல் வந்தாலோ அல்லது திடீர்னு இடது கண் துடித்தாலோ யாரோ உங்கள ரொம்ப ஆழமா நினைக்கிறாங்கன்னு அர்த்தம். 8. அவர்கள் அருகில் இருப்பது போன்ற உணர்வு, ஃபேண்டம் டச். நீங்க தனியா இருக்கும்போது உங்க தோள் மேல யாரோ கை வச்ச மாதிரியோ உங்களை யாரோ கடந்து போன மாதிரியோ ஒரு ஆழமான உணர்வு ஏற்படும். அத்தியாயம் 2, கனவுகள் மற்றும் ஆழ்மனதின் மொழிகள். நம்ம தூங்கும்போது நம்மளுடைய லாஜிக் மூளை ஆஃப் ஆகிடும். அப்போ பிரபஞ்சம் நம்ம ஆழ்மனது கிட்ட நேரடியா பேசும். அந்த நேரத்துல கிடைக்கிற சிக்னல்கள் ரொம்பவே பவர்ஃபுல். 9. தொடர்ச்சியான கனவுகள், ரெக்கரிங் ட்ரீம்ஸ். உங்களை விட்டு போனவங்க தொடர்ந்து உங்க கனவுல வந்துகிட்டே இருப்பாங்க. 10. கனவில் மன்னிப்பு கேட்பது. அவங்க உங்ககிட்ட நேர்ல பேச ஈகோ தடுத்தாலும் அவங்க ஆன்மா உங்க கனவுல வந்து அழுது மன்னிப்பு கேட்கும். 11. அதிகாலை 3 மணிக்கு விழிப்பது, ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங். சரியா 3 மணிலிருந்து 4 மணிக்குள்ள பிரம்ம முகூர்த்தம். திடீர்னு உங்க தூக்கம் கலையும். அந்த நேரத்துல உங்க மனசுல அவங்க ஞாபகம் மட்டும்தான் இருக்கும். 12. அவர்களின் குரல் கேட்பது. கூட்டத்துல நடந்து போயிட்டு இருப்பீங்க, திடீர்னு யாரோ உங்க காதுக்குள்ள அவங்க குரல்ல உங்க பேரை கூப்பிட்ட மாதிரி ஒரு மாய குரல் கேட்கும். 13. உள்ளுணர்வு, ஸ்ட்ராங் இன்ட்யூஷன் ஆர் கட் ஃபீலிங். உங்க மூளை அவங்க வரமாட்டாங்கன்னு சொல்லும், ஆனா உங்க உள்ளுணர்வு அவங்க என்ன பத்தி தான் நினைக்கிறாங்கன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா அடிச்சு சொல்லும். 14. பகல் கனவுகள். வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க, ஆனா அப்படியே உறைஞ்சு போய் அவங்க கூட வாழ்ந்த அந்த பழைய நினைவுகள்ல மூழ்கிடுவீங்க. 15. டெலிபதி கனெக்ஷன், டெலிபதி. நீங்க அவங்களுக்கு மெசேஜ் பண்ண நினைப்பீங்க, அதே செகண்ட் அவங்க ஆன்லைன்ல வருவாங்க. இதுக்கு பேருதான் டெலிபதி. அத்தியாயம் 3, பிரபஞ்சத்தின் மாயாஜாலங்கள். இப்போ நான் சொல்ல போற சிக்னல்கள் எல்லாமே பிரபஞ்சம் உங்களுக்கு கண் முன்னாடி காட்டுற நேரடியான ஆதாரங்கள். 16. ஈஞ்சல் எண்கள், சீயிங் 1111, 222. நீங்க எங்க திரும்பினாலும் 1111, 2222, 111 போன்ற எண்களை தொடர்ந்து பாப்பீங்க. இது ட்வின் ஃப்ளேம் எனர்ஜியோட உச்சக்கட்ட சிக்னல். 17. அவர்களின் பெயர் எங்கும் தெரிவது. ரோட்ல போற போர்டு, டிவியில போற விளம்பரம்,
புதுசா அறிமுகமாகற நபர்கள்னு எல்லா இடத்துலயும் அவங்க பேரையே நீங்க திரும்ப திரும்ப கடந்து போவீங்க. 18 பிறந்த நாள் எண்கள். திடீர்னு மொபைல் பாப்பீங்க. பேட்டரி பெர்சன்டேஜ் அவங்க பிறந்த தேதியா இருக்கும், இல்ல பில் அமௌண்ட் அவங்க பிறந்த தேதியா வரும். 19 உங்கள் பாடல், யோர் சாங். நீங்க 2 பேரும் சேர்ந்து ரசிச்ச ஒரு பாட்டு நீங்க ரொம்ப சோகமா இருக்கும்போது ரேடியோலயோ டீக்கடையிலயோ திடீர்னு ஒலிக்கும். 20 தொலைந்த பொருட்கள் கிடைப்பது. அவங்க உங்களுக்கு வாங்கி கொடுத்த, நீங்க தொலைஞ்சு போச்சுன்னு நினைச்ச ஒரு பொருள் திடீர்னு உங்க கண்ணில் படும். 21 வெள்ளை இறகு, ஒயிட் ஃபெதர். உங்க பாதையில சம்பந்தமே இல்லாம ஒரு வெள்ளை நிற சிறகு வந்து விழும். உங்களை யாரோ தேடுறாங்கங்கிறதுக்கான ஏஞ்சல் சிக்னல் இது. 22 பட்டாம்பூச்சிகள். வழக்கத்துக்கு மாறாக ஒரு பட்டாம்பூச்சி உங்களை சுற்றி சுற்றி வரும். 23 மின்னணு சாதனங்களில் மாற்றம். அவங்கள நினைக்கும்போது திடீர்னு லைட் ஆஃப் ஆகுறது, மொபைல் ஹேங் ஆகுறது மாதிரி எனர்ஜி மாற்றங்கள் நடக்கும். அத்தியாயம் 4 நிஜ வாழ்க்கையின் எதிர்பாராத நிகழ்வுகள். கடைசியா, இந்த பிரபஞ்சம் உங்க நிஜ வாழ்க்கையில சில சம்பவங்களை நேரடியாகவே நடக்கும். 24 தற்செயலான சந்திப்புகள், ஆக்சிடென்டல் மீட்டிங்ஸ். அவங்கள சந்திக்கவே வாய்ப்பில்லாத ஒரு இடத்துல திடீர்னு அவங்கள நேருக்கு நேர் பாப்பீங்க. 25 அவர்களை போன்ற உருவம். தூரத்திலிருந்து பார்க்கும்போது யாரோ ஒருத்தர் உங்கள பிரிஞ்சவங்க மாதிரியே இருப்பாங்க, கிட்ட போய் பார்த்தா வேற ஆளா இருப்பாங்க. 26 நண்பர்கள் மூலம் பெயர் வருவது. அவங்கள பத்தி சம்பந்தமே இல்லாத உங்களோட இன்னொரு நண்பர் திடீர்னு உங்ககிட்ட வந்து பேசுவார். 27 பழைய புகைப்படங்கள் சிக்கிக்கொள்வது. மொபைல் கேலரிய சும்மா ஸ்க்ரால் பண்ணும்போது மறைச்சு வச்சிருந்த அவங்களோட ஒரு ஸ்பெஷலான போட்டோ உங்க கண்ல படும். 28 சமூக வலைத்தளங்களில் தேடல். அவங்க உங்கள பிளாக் பண்ணியிருந்தாலும் ஏதோ ஒரு ஃபேக் ஐடியில இருந்தோ அல்லது வேற வழியிலோ உங்களோட ஸ்டோரிய பாப்பாங்க. 29 ஒரு விசித்திரமான அமைதி, சென்ஸ் ஆஃப் பீஸ். இவ்ளோ நாள் இருந்த அந்த வலியும் கோபமும் திடீர்னு மறைஞ்சு அவங்கள மன்னிச்சு ஏத்துக்கிற ஒரு மனப்பக்குவம் உங்களுக்கு வரும். 30 பிரபஞ்சத்திடம் நேரடியாக கேட்ட பதில். அவங்க என்ன நினைச்சாங்கன்னா எனக்கு ஒரு ரெட் ரோஸ் காட்டுன்னு பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்க கேட்டு அடுத்த 1 மணி நேரத்துல அந்த சிக்னலை நீங்க பாப்பீங்க. அந்த முக்கியமான விஷயம் என்னன்னா, காதல் அப்படிங்கிறது உடம்போட முடியறது கிடையாது. அது 2 ஆன்மாக்களுக்கு இடையிலான ஒரு பயணம். பிரபஞ்சம் சொல்கிறது, நான் மேல சொன்ன இந்த 30 சிக்னல்கள்ல குறைந்தது 5 அல்லது 6 சிக்னல்கள் உங்களுக்கு தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்தா அவங்களால உங்களை மறக்கவே முடியலன்னு அர்த்தம். ஈகோவால பிரிஞ்சவங்க எப்பவாவது ஒரு நாள் அந்த ஈகோ உடைஞ்சு தன் உண்மையான காதலை தேடி ஓடி வருவாங்க. அது வரைக்கும் பிரபஞ்சம் மேல் நம்பிக்கை வைங்க. உங்களை நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்க திரும்ப வர்றதுக்கு மிகவும் பவர்ஃபுல்லான ஸ்விட்ச் வேர்ட் சொல்றேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டுகெதர் டிவைன், டுகெதர் டிவைன், டுகெதர் டிவைன். திரும்பவும் சொல்றேன், டுகெதர் டிவைன், டுகெதர் டிவைன், டுகெதர் டிவைன். இந்த ஸ்விட்ச் வேர்டை யூஸ் பண்ணுங்க. இந்த ஸ்விட்ச் வேர்டை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அதிகாலை 4 மணி முதல் 6 மணி வரைக்கும் 108 முறை சொல்ல வேண்டும். எப்படி சொல்லணும்னா, உங்க மனசுக்கு பிடிச்சவங்க உங்ககிட்ட திரும்ப வந்து சேர்ந்துட்ட மாதிரி நினைச்சுக்கிட்டு மனசுக்குள்ள பாசிட்டிவ் வைபோட சொல்லணும். அதிகாலை நேரத்தில் மட்டும் சொல்லணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, இரவு 8 மணிக்கு மேல, நள்ளிரவு 12 மணிக்குள்ள அமைதியான நேரத்தில் ரூமில் தனியாக உட்கார்ந்து கூட சொல்லலாம். இந்த ஸ்விட்ச் வேர்டை டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்கறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுல ஏதாவது டவுட் இருந்தா என்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தாராளமாக மெசேஜ் பண்ணி கேட்கலாம். ஐ ட்ரஸ்ட் யூனிவர்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. பிரபஞ்சம் உங்களுக்கு எப்போதும் நல்லதே செய்யும், உங்களுக்கு நல்லதே நடக்கும். உங்ககிட்ட கேக்குறது ஒண்ணுதான், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அது மட்டும் இல்லாம நிறைய வீடியோக்கள் நான் தொடர்ந்து போட முடியும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. ரொம்ப நம்ம சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்க. பாய் மை டியர் உறவுகளே, அடுத்த ஒரு பவர்ஃபுல்லான உங்கள் பிடிச்ச மாதிரி ஒரு வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன்.